அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைய நாள் இனிதாக அமைய அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இந்த பதிவில் பஞ்சாங்கம் மற்றும் ராசி பலன் பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சின்னதாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். வீடியோ மிஸ் ஆகாமல் பார்க்கறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். இன்றைக்கி தேதி எடுத்துக்கிட்டிங்கன்னா 21/9/2024 புரட்டாசி மாதம் 5ஆம் தேதி குரோதி வருடம். அதாவது புரட்டாசி பிறந்து இது முதல் சனிக்கிழமை. இன்றைக்கி திதி பார்த்திங்கன்னா சதுர்த்தி திதி. விநாயகருக்கும் இன்றைக்கி உகந்த நாளாக இருக்குது. அதாவது சதுர்த்தி திதி பார்த்திங்கன்னா மாலை 6:14 வரைக்கும் இருக்குது. அதுக்கு பிறகு பஞ்சமி திதி இருக்குது. நட்சத்திரம் பார்த்திங்கன்னா இரவு 12:40 வரைக்கும் பரணி நட்சத்திரம் இருக்குது. அதுக்கு பிறகு கார்த்திகை நட்சத்திரம் இருக்குது. இன்றைக்கி நாள் முழுக்க சித்த யோகமாக இருக்குது. சங்கடஹர சதுர்த்தி விரதம். அதே மாதிரி இன்றைக்கி மகாபரணி நட்சத்திரம், அதுவும் விசேஷம். சிவனுக்கும் நல்ல ஒரு பலன் தரக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது. ஆக மொத்தம் இன்றைக்கி பைரவருக்கு வழிபாடு, பெருமாளுக்கு வழிபாடு, விநாயகருக்கு வழிபாடு, சிவனுக்கு வழிபாடு, எந்த கடவுளுக்கும் வழிபாடு செய்யக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. சூரிய உதயம் பார்த்திங்கன்னா காலையில் 6:07 சூரியன் மறைவு மாலை 6:15 இருக்குது. நல்ல நேரம் எடுத்துக்கிட்டிங்கன்னா காலையில் 7:45 முதல் 8:45 வரை இருக்குது. மாலை 3:15 முதல் 4:15 வரை இருக்குது. கௌரி நல்ல நேரம் எடுத்துக்கிட்டிங்கன்னா காலையில் 10:45 முதல் 11:45 வரை இருக்குது. மாலை 9:30 முதல் 10:30 வரை இருக்குது. ராகு காலம் எடுத்துக்கிட்டிங்கன்னா 9 மணி முதல் 10:30 வரை காலை இருக்குது. இதில் பைரவருக்கு விளக்கு போடுறதுக்கு உகந்த நேரம். யமகண்டம் பார்த்திங்கன்னா மதியம் 1:30 முதல் 3 மணி வரை இருக்குது. குளிகை காலையில் 6 மணி முதல் 7:30 வரை இருக்குது. இப்போ பரணி நட்சத்திரம் காலையில் 12:36 வரைக்கும் இருக்கிறதுனால அந்த நட்சத்திரத்தில் ஆயுதம் பயன்படுத்துறதுக்கும், நோயாளிகளை குளிக்க வைக்கிறதுக்கு, கதிர் இருக்க, மாடு வாங்க, அடுப்பு வாங்க, தானிய களஞ்சத்தில் சேர்த்து வைக்க ஏற்ற நட்சத்திரம். சதுர்த்தி திதியில் என்னெல்லாம் செய்யலான்னு பார்த்திங்கன்னா கொலை செய்கிறது, மந்திரத்தால் கட்டுதல், நச்சு, ஆயுதம் சம்பந்தமான தீ சம்பந்தமான தொடர்பான வேலைகளை செய்கிறது வெற்றி தர மாதிரி இருக்கும். இன்றைக்கி மங்களகரமான செயல்கள் இன்றைக்கி செய்யாமல் இருக்கிறது நல்லது. ஒற்றை வார்த்தை ராசி பலன் எடுத்துக்கிட்டோன்னா மேஷ ராசிக்கு நிதானம், ரிஷப ராசிக்கு பணம், மிதுன ராசிக்கு கோபம், கடக ராசிக்கு உற்சாகம், சிம்ம ராசிக்கு மரியாதை, கன்னி ராசிக்கு நன்மை, துலாம் ராசிக்கு இரக்கம், விருச்சிக ராசிக்கு ஊக்கம், தனுசு ராசிக்கு சந்தோஷம், மகர ராசிக்கு உழைப்பு, கும்ப ராசிக்கு உற்சாகம், மீன ராசிக்கு அமைதி. ஆக மொத்தம் ஒற்றை வார்த்தை ராசி பலனும் சந்திரனும் பல ராசிகளுக்கு சாதகமாக தான் இருக்கார். இப்போது ராசி பலன் எடுத்துக்கிட்டோன்னா மேஷ ராசிக்கு பார்த்திங்கன்னா இன்றைக்கி வீட்டில் குடும்பத்தில் கொஞ்சம் சந்தோஷமான நிகழ்ச்சிகள் நடைபெற வாய்ப்பு இருக்குது. பசங்களோட இருந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கிறதுக்கும், வேலை செய்கிற இடத்துல உங்களோட திறமைக்கான பாராட்டும் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. தொழில் வளர்ச்சிக்காக போட்ட புதிய திட்டங்கள் இன்றைக்கி வெற்றியை தேடித்தரும். உற்றார் உறவினர்கள் மூலிமா இன்றைக்கி சில அனுகூலங்கள் சிலருக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. இன்றைக்கி சந்தோஷமாக மனநிலையோட நாளை கொண்டு போகிறது நல்லது. எந்த ஒரு சின்ன சின்ன விஷயத்துக்கும் உணர்ச்சி வசப்படாமல், கவலைப்படாமல் ஜாலியாகவே நாளை என்ஜாய் பண்ணுறது இன்றைக்கி உங்களுக்கு நல்லதாக இருக்கும். பொறுப்புகள் அதிகமாக இருக்குது, டென்ஷன் இருக்கும். இருந்தாலும் நாளை அமைதியாக கொண்டு போகிறது நல்லது. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலை பளு அதிகமாக தான் இருக்குது. திட்டமிட்டு வேலையை செய்வீங்க. உண்மையான உழைப்பு உங்களுக்கு வெற்றியை தேடித்தர மாதிரி இருக்குது. பாராட்டும் கிடைக்கும். கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா சின்ன சின்ன விஷயத்துக்கு உணர்ச்சி வசப்படுறத தவிர்க்கிறது நல்லது. நட்பாக, அன்பாக, ஜாலியாக இன்றைக்கி நாளை கூட என்ஜாய் பண்ணுறதுக்கு முயற்சி செய்கிறது நல்லது. முடிஞ்சால் அவங்கள வெளியில் கூப்பிட்டு போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. போயிட்டு வாங்க. சந்தோஷமாக நாளை இனிமையான தருணங்களை அனுபவிக்கிற மாதிரி நாளை கொண்டு போகிறது நல்லது. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வரவு நல்லாவே தான் இருக்குது. ஆனால் தேவையில்லாத செலவுகளும் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு செலவுகளை கட்டுப்படுத்த முடியாத காரணத்திலாலும் ஓரளவுக்கு கொஞ்சம் குறைச்சிங்கன்னா சேமிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லை. துணையோட ஆரோக்கியத்துக்கு கொஞ்சம் செலவு செய்கிற மாதிரி இருக்கும். அவங்களுக்கு மூக்கு, வாய், தொண்டை பிரச்சனை, இஎன்டி பிரச்சனை ஏற்பட வாய்ப்பு இருக்குது. பார்த்து நடந்துக்கிறது நல்லது. ஆக மொத்தம் மேஷராசிக்கு
பல நல்லதுகளும் சின்ன சின்ன பிரச்சனைகளும் இருக்கிற மாதிரி இருக்குது. சுமூகமாக இந்த நாளை கொண்டு போகிறதுக்கு முயற்சி செய்கிறது நல்லது. அடுத்த ராசி பார்த்திங்கன்னா ரிஷபராசி. இன்றைக்கி உங்களுக்கு கொஞ்சம் சோம்பலும் சுறுசுறுப்பு இல்லாத மாதிரியும் இருக்கிற மாதிரி இருக்குது. வியாபாரத்தில் கொஞ்சம் மந்தமான நிலை இருக்கிற மாதிரி இருக்குது. உறவினர்களோட வருகை பார்த்திங்கன்னா வீண் செலவுகளை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்குது. வேலை செய்கிற இடத்துல கூட வேலை செய்கிறவங்கள அனுசரித்து போகிறது நல்லது. சுப காரியங்கள் ஒரு சிலருக்கு கை கூடக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. இன்றைக்கி உங்கள்கிட்ட சின்ன சின்ன மன அழுத்தம் இருக்கிற மாதிரி இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு உங்களை நீங்களே செல்ஃப் மோட்டிவேட் பண்ணிக்கிட்டு உற்சாகமாக வச்சுக்க வேண்டியது அவசியமாக இருக்குது. இன்றைக்கி உங்களோட மனசு குழப்பமாக பதட்டமாக இருக்கிறதுனால கவனக்குறைவு ஏற்பட வாய்ப்பு இருக்குது. இன்றைக்கி எல்லாத்தையும் ஈஸியாக எடுத்துகிட்டு போனீங்கன்னா வெற்றிகள் ஓரளவுக்கு கிடைக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. பிரச்சனை இல்லாமல் நாளை கொண்டு போகிறது நல்லது. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் ஒர்க் ப்ரெஷர் அதிகமாக தான் இருக்குது. தொய்வு ஏற்படுற மாதிரி இருக்குது. கவனக்குறைவு காரணமாக தவறுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. இன்றைக்கி யார் கூடிய டென்ஷனாக இல்லாமல் பொறுமையாக கடைப்பிடிக்க வேண்டியது அவசியமாக இருக்குது. அப்போ தான் உங்களோட திறமையை வெளிப்படுத்தி உங்களோட வேலைகளை செய்ய முடியும். கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா துணைக்கூட இன்றைக்கி நட்பாக பழக வேண்டியது அவசியமாக இருக்குது. அப்போ தான் உறவு மேம்படுற மாதிரி இருக்கும். அவங்களோட விருப்பப்படி இன்றைக்கி செயல்பட்டிங்கன்னா சந்தோஷம் அதிகமாகவும் இன்றைக்கி மனசில் திருப்தியும் ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவு இருக்குது, ஆனால் செலவுகள் அதிகமாக இருக்கிறதுனால கவலையை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்குது. பார்த்து செலவை கையாளுறது நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு குளிர்ச்சியான உணவுகளை சாப்பிட்றத தவிர்க்கிறது நல்லது. தொண்டை வலி தலைவலி ஏற்படுற மாதிரி வாய்ப்பு இருக்குது. பார்த்து ஆரோக்கியத்தை கவனமாக பார்த்துக்கிறது நல்லது. ஆக மொத்தம் ரிஷபராசிக்கு ஒரு நல்ல நாளும் சின்ன சின்ன பிரச்சனைகளும் இருக்கிற மாதிரி தான் இருக்குது. பார்த்து நாளை கொண்டு போங்க. அடுத்த ராசி பார்த்திங்கன்னா மிதுன ராசி. இன்றைக்கி உங்களுக்கு பணவரவு நல்லா இருக்கும். குடும்பத்தில் பசங்களால் சுப செலவுகள் ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. பூர்வீக சொத்துக்களால் நல்ல ஒரு அனுகூலம் கிடைக்கிற மாதிரி இருக்குது. நண்பர்களோட ஆலோசனை பார்த்திங்கன்னா வியாபாரத்தில் நல்ல சிறப்பாக நடைபெறக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. இன்றைக்கி நாள் முழுக்க உங்களுக்கு சாதகமான பலன்கள் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. எந்த ஒரு விஷயத்துலையும் பொறுமையாக நிதானமாக சிந்தித்து செயல்பட்டிங்கன்னா எல்லாமே உங்களுக்கு சாதகமாக அமையும். இன்றைக்கி வருமானமும் பொறுத்தளவுக்கு திருப்திகரமாக இருக்கும். புதிய பொருட்கள் வாங்குகிற யோகம் இன்றைக்கி பலருக்கு உண்டு. செலவுகளும் இன்றைக்கி அதிகமாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது. பணத்தை கையாளும் போது பார்த்து கையாளுறது நல்லது. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி உங்களோட வேலைகளை கொஞ்சம் ஈஸியாகவே செஞ்சு முடிப்பீங்க. உங்களோட திட்டமிட்டல் காரணமாக இன்றைக்கி வேலைகளை குறித்த நேரத்தில் முடிக்கிறதுனால நல்ல ஒரு பேரும் பாராட்டும் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா துணைக்கூட இன்றைக்கி வெளியில் போகிறதுக்கோ இல்லைனா பர்ச்சேஸ் போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதன் மூலிமா 2 பேருக்குள்ளேயும் நல்ல ஒரு புரிதலும் அந்யுன்யமும் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. சந்தோஷமான நாளாக இனிமையான நேரமாக அதிக அளவில் நேரத்தை அவங்க கூட செலவு செய்கிற மாதிரி இருக்கும். அது மனசுக்கு திருப்தியும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். பண விஷயத்தில் இன்றைக்கி வரவும் இருக்குது, செலவும் இருக்குது. வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்க வேண்டியதுனால செலவை முடிஞ்ச அளவுக்கு கட்டுப்படுத்துனீங்கன்னா சேமிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு அமையும். முடிஞ்சால் சேமிக்கிறத முடியலனாலும் இருக்கிறத கரையாமல் பார்த்துக்கிறது நல்லது. ஆரோக்கியத்தில் பொறுத்தளவுக்கு பெரிய பாதிப்புலாம் எதுவும் ஒன்றும் இல்லை. கொஞ்சம் அலைச்சலும் உடல் வலியும் இருக்கிற மாதிரி இருக்குது. ஓய்வெடுத்தால் போதுமானதாக இருக்கும். ஆக மொத்தம் மிதுன ராசிக்கு ஒரு முன்னேற்றமான சாதகமான ஒரு நாளாக இருக்குது. இன்றைக்கி நாளில் சாதகமான பலனடைய சிந்தித்து செயல்படுறது நல்லது. அடுத்த ராசி பார்த்திங்கன்னா கடகராசி. இன்றைக்கி வரவு நல்லாவே இருக்குது. குடும்பத்தில் சந்தோஷம் நல்லாவே இருக்குது. தொழில் சம்பந்தமான இன்றைக்கி புதிய நவீன கருவிகள் வாங்குகிற முயற்சிகளில் நல்ல ஒரு வெற்றியை கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். பசங்க படிப்பில் ஆர்வம் அதிகமாக்குற மாதிரி இருக்குது. பெற்றோர் பேரண்ட்ஸோட அன்பையும் ஆதரவையும் பெறக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. உத்தியோகத்தில் போட்டி பொறாமைகள் இருக்கிற மாதிரி இருக்கும். அது குறையிறதுக்கு இன்றைக்கி வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இன்றைக்கி நீங்கள் செய்ய நினைக்கிற புதிய முயற்சிகளை செய்ய முயற்சிக்கிறது நல்லது. அதில் உங்களுக்கு முன்னேற்றமும் திருப்தியும் தரும். இன்றைக்கி சிலருக்கு பார்த்திங்கன்னா பயணங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அதன் மூலயமா அலைச்சல் இருக்கும். இருந்தாலும் நல்ல பல ஆதாயம் தரக்கூடிய விஷயமாக இருக்குது. கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை.
வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வேலை செய்கிற சூழ்நிலை உங்களுக்கு அமைதியாக சந்தோஷமாக இருக்கிற மாதிரி இருக்குது. உற்சாகத்தோட கூட வேலை செய்கிறவங்களோட இணைஞ்சு அவங்களோட ஆதரவோட உங்களோட வேலைகளை ஈஸியாக செஞ்சு முடிக்கிற மாதிரி இருக்குது. உங்களுக்கு அது ஒரு தன்னம்பிக்கையும் ஒரு மகிழ்ச்சியும் ஏற்படுத்தக்கூடிய விஷயமாக இருக்கும். கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி துணைக்கூட வெளியே போகிற மாதிரி இருக்குது. ஜாலியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க. அதிக அளவில் நேரம் ஸ்பெண்ட் பண்ணுறனால 2 பேருக்குள்ளேயும் நல்ல ஒரு இனம் புரியாத அன்பு பாசமும் வளரவும் அதிக வாய்ப்புகள் இருக்குது. நாளை ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள். பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவு நல்லாவே இருக்குது. செலவுகளும் கொஞ்சம் இருக்கிறனால இருந்தாலும் செலவுகள் கட்டுக்குள்ளே இருக்கிறனால சேமிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. அது உங்களுக்கு கொஞ்சம் திருப்தியை அதிகமாக்குற மாதிரி இருக்கும். ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்ககிட்ட இருக்கிற இன்றைக்கி மனநிலை, அதாவது உற்சாகம், சந்தோஷமான மனநிலைக்கு ஆரோக்கியத்தில் எந்த ஒரு குறைபாடும் கிடையாது. கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஆக மொத்தம் கடகராசிக்கு ஒரு சாதகமான பொன்னான ஒரு நாளாக இருக்குது. சந்தோஷமான மனநிலையோட இந்த நாளை அப்படியே கொண்டு போங்க, என்ஜாய் பண்ணுங்கள். அடுத்த ராசி பார்த்திங்கன்னா சிம்ம ராசி. இன்றைக்கி குடும்பத்தில் இருக்கிறவங்க கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது அவசியமாக இருக்குது. பேசும்போது கொஞ்சம் பார்த்து பேசுகிறது நல்லது. வேலை செய்கிற இடத்துல வேலை பளு கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். வீட்டுக்கு தேவையான புதிய பொருட்கள் வாங்கும் போது கொஞ்சம் கவனமாக செயல்பட வேண்டியது அவசியமாக இருக்குது. ஆரோக்கிய பாதிப்புகள் குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்றைக்கி தெய்வ வழிபாட்டில் ஈடுபாடு பண்ணிங்கன்னா நல்ல ஒரு எதிர்பார்த்த இடத்துலேருந்து உதவியும் நல்ல ஒரு நேரத்துக்கு கிடைக்கிற மாதிரி இருக்கும். இன்றைக்கி முடிஞ்ச அளவுக்கு எந்த ஒரு விஷயத்துலையும் சீரியஸாக இல்லாமல் யதார்த்தமாக கேஷுவலாக நாளை கொண்டு போகிறது நல்லது. அதே மாதிரி எந்த வேலை செஞ்சாலும் பெரிய அளவில் எதிர்பார்ப்புகள் இல்லாமல் செஞ்சிங்கன்னா நல்லது. ஏன்னா ஒரு சில நேரங்கள் தவறுகள் நடக்க வாய்ப்பு இருக்குது. அது ஏமாற்றத்தை ஏற்படுத்தாமல் பார்த்துக்கிறது நல்லது. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் வேலை ஈஸியாக செய்கிற மாதிரி தான் இருக்குது. வேலை அதிகமாக இருந்தாலும் தக்க சமயத்தில் கரெக்டாக முடிக்கிற மாதிரி இருக்குது. சின்ன சின்ன தடைகள் சவால்களை சந்திக்கிற மாதிரி இருக்கும். தாண்டி வரக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது. இன்றைக்கி கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா சின்னதாக சில விஷயத்தில் பார்த்திங்கன்னா உரசலோ இல்லைனா விவாதமோ ஏற்படுற மாதிரி இருக்குது. அதுக்கு முடிஞ்ச அளவுக்கு அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி என்னெல்லாம் செய்ய முடியுமோ அதை செஞ்சிங்கன்னா இல்லைனா விட்டு கொடுத்து அனுசரித்து போனீங்கன்னா சாதகமாக அமையும். பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வரவு நல்லாவே இருக்குது. ஆனால் கொஞ்சம் பார்த்து கவனமாக கையாள வேண்டியது அவசியமாக இருக்குது. ஏகப்பட்ட செலவு இருக்கிற மாதிரி இருக்குது. கொஞ்சம் செலவுகளை சமாளிக்கிறது கஷ்டம். சேமிப்பு குறைய வாய்ப்புகள் இருக்குது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் மன அழுத்தம் இருக்கிற மாதிரி இருக்குது. முதுகு வலி, உடல் வலி ஏற்பட வாய்ப்பு இருக்குது. கவனம். ஆக மொத்தம் சிம்ம ராசிக்கு கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நாளாக இருக்குது. கொஞ்சம் பார்த்து நாளை சிந்தித்து செயல்பட வேண்டியது அவசியம். அடுத்த ராசி பார்த்திங்கன்னா கன்னிராசி. இன்றைக்கி காலையிலேருந்து கொஞ்சம் மன உளைச்சலும் மனக்குழப்பமும் ஏற்படுற மாதிரி இருக்குது. குடும்பத்தில் தேவையில்லாத பிரச்சனைகள் ஏற்படுற மாதிரி இருக்குது. இன்றைக்கி கவலைகள் அதிகமாக இருக்கிறதுனால உங்களால் எந்த ஒரு பெருசாக முடிவுகளையும் செயல்களையும் செய்யறதுக்கு தடையாக இருக்கிற மாதிரி இருக்குது. இன்றைக்கி உங்களோட உணர்வுகளையும் உணர்ச்சிகளையும் கட்டுப்படுத்த வேண்டியது அவசியமாக இருக்குது. எந்த ஒரு விஷயத்துக்கும் கோவப்படாமல் பதட்டப்படாமல் நாளை அமைதியாக கொண்டு போக வேண்டியது நல்லது. குடும்பத்தில் தேவையில்லாத பிரச்சனைகள் ஏற்படுற மாதிரி இருக்குது. பண விஷயத்தில் பெரிய அளவில் கொடுக்கல் வாங்கலோ இல்லை புதிய முயற்சிகளில் எதுவும் செய்யாமல் இருக்கிறது நல்லது. எந்த ஒரு விஷயத்துலையும் வேலை செய்கிற இடமா இருக்கட்டும், கூட இருக்கிறவங்களா இருக்கட்டும், வீட்டிலே ஆகட்டும், வீண் வாக்குவாதங்களை தவிர்க்கிறது நல்லது. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி கொஞ்சம் சவால்களும் தடைகளும் தாமதங்களும் நடக்கிற மாதிரி தான் இருக்குது. ஓய்வு இல்லாமல் வேலை செய்கிற மாதிரி இருக்குது. அதனால் பதட்டம் உங்கள் கிட்டே இருக்கிற மாதிரி இருக்குது. எந்த ஒரு விஷயத்தையும் முன்னாடியே அட்டவணை போட்டு அதே மாதிரி திட்டமிட்டு செஞ்சிங்கன்னா பெரிய அளவில் பாதிப்பு இல்லாமல் இருக்கும். அமைதியாக போகும். கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா உணர்ச்சி வசப்படுற மாதிரி இருக்குது. அதை தவிர்க்கிறது மூலிமா நல்லபடியாக அமைதியாக நாள் போகும். தேவையில்லாத உணர்ச்சி வசப்பட்டு பிரச்சனையை பெருசாக்காமல் பார்த்துக்கிறது நல்லது. பண விஷயத்துக்கு பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வீட்டு தேவைக்காக பணம் அதிகமாக செலவு செய்கிற மாதிரி இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு செலவில் கட்டுப்படுத்த பாருங்கள். இல்லைனா விரயம் ஆகாமையோ இழப்பு ஏற்படாமையோ பார்த்துக்கிறது நல்லது. பணத்தை கவனமாக கையாளுறது நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு அம்மாவோட ஆரோக்கியத்துக்காக கொஞ்சம் செலவு செய்கிற மாதிரி இருக்கும். செலவுகள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது. கவலைப்படாதீங்க.
பொறுமையாக பார்த்து செய்கிறது நல்லது. ஆக மொத்தம் கன்னி ராசிக்கு கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நாளாக தான் இருக்குது. ஏற்றங்கள் இருக்க முடியலனாலும் ரொம்பவும் மன உளைச்சல் ஆகாமல் பார்த்துக்கிறது நல்லது. அடுத்த ராசி பார்த்திங்கன்னா துலாம் ராசி. இன்றைக்கி சந்தோஷமான செலவுகள், சந்தோஷமான நிகழ்ச்சிகள், அதாவது அதிக அளவில் செலவுகள் இருக்கிற மாதிரி இருக்குது. உறவினர்களோட வருகை பார்த்திங்கன்னா மனசுக்கு மகிழ்ச்சியை தர மாதிரி இருக்கும். தொழிலில் புதிய சலுகைகளை அருமைப்படுத்தி லாபம் பெறக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். உடல் நலம் சிறப்பாக இருக்கும். இன்றைக்கி வேலையில் எதிர்பார்த்த இடமாற்றம் கிடைக்கிறதுக்கு சந்தோஷமான மனநிலையை ஏற்படுத்தி கொடுக்கும். பண விஷயத்துலேயும் சேமிப்பு உயரக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். இன்றைக்கி நீங்கள் செய்கிற காரியங்களில் எல்லாத்தையுமே வெற்றி கிடைக்கிறதுனால உற்சாகமாக நாளை கொண்டு போகிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. மனசு நிறைஞ்சிருக்கக்கூடிய ஒரு நாளாக தான் இன்றைக்கி இருக்குது. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலையில் வளர்ச்சி காண முடிகிறோம். அதே மாதிரி திருப்தியான மனநிலையோடு வேலை செய்வீங்க. புதிய வாய்ப்புகள் ஒரு சிலருக்கு வரா மாதிரி இருக்குது. அதை தட்டி கழிக்காமல் பயன்படுத்திக்கிறது நல்லது. அது உங்களுக்கு ரொம்பவும் மகிழ்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்குற விதமாக இருக்கும். கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா துணைக்கூட இன்றைக்கி பணிவாகவும் இனிமையாகவும் வார்த்தைகளை பயன்படுத்தி சந்தோஷமாக அவங்கள வச்சுக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதே மாதிரி 2 பேரும் வெளியில் போகிறதுக்கும் இல்லைன்னா பர்ச்சேஸ் போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. அதில் 2 பேருக்கும் நல்ல ஒரு அந்யுன்யம் ஏற்படுற மாதிரி இருக்குது. சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவு நல்லாவே இருக்குது. உங்களோட ஒரு சிலருக்கு கடின உழைப்புக்காக ஊக்கத்தொகை இல்லைன்னா சலுகைகள் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அது சேமிப்பு உயரக்கூடியதுக்கு வாய்ப்பாக அமையும். ஆரோக்கியத்தில் பொறுத்தளவுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. உங்களோட சந்தோஷமான மனநிலை ஆரோக்கியத்தை சிறப்பாக வச்சுருக்கும். ஆக மொத்தம் துலாம் ராசிக்கு இனிமையான ஒரு நாளாக தான் இருக்குது. செய்யக்கூடிய செயல்களில் வெற்றி பெற மனசை காலையிலேருந்து தெளிவாக வச்சுக்கிட்டு திட்டமிட்டு எல்லா விஷயத்தையும் செஞ்சு முடிங்க. அடுத்த ராசி பார்த்திங்கன்னா விருச்சிக ராசி. இன்றைக்கி மன உறுதியோட பிரச்சனைகளை எதிர்கொண்டு வெற்றி பெறக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. உங்கள்கிட்ட ஒரு தைரியமும் ஒரு தன்னம்பிக்கையும் நல்லாவே இருக்கும். பெற்றோர்கள் ஒரு சிலருக்கு ஆதரவாக இருப்பாங்க. தொழிலில் புதிய மாற்றங்கள் செஞ்சிங்கன்னா அதிக லாபம் பெறக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். எதிர்பார்த்த உதவிகள் ஈஸியாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வேலையில் பணி சுமை குறையும். இன்றைக்கி நினச்ச காரியம் நிறைவேறக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. உங்கள் நாளில் ஒரு சில விஷயங்களை திட்டமிட்டு செய்ய வேண்டியது அவசியமாக இருக்குது. செய்கிற காரியங்களில் பொறுமையும் நிதானமும் அவசியமாக இருக்குது. இன்றைக்கி தொழிலை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் ஏற்றமாக தான் இருக்கும். பிரச்சனை எதுவும் இல்லை. லாபம் நல்லாவே இருக்கும். சேமிப்பு கரையாமல் பார்த்துக்கிறது நல்லது. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வேலை பளு கொஞ்சம் கூடுதலாக தான் இருக்கும். உங்களோட வேலைகளை திட்டமிட்டு செஞ்சிங்கன்னா எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் தவறுகள் எதுவும் ஏற்படாமல் உங்களோட வேலைகளை செஞ்சு முடிக்க முடியும். கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஈகோவோ இல்லைனா சின்ன சின்ன உரசலோ விவாதமோ ஏற்பட வாய்ப்பு இருக்குது. கவனமாக அனுசரித்து போகிறது நல்லது. எந்த ஒரு விஷயத்தையும் பெருசாக எடுத்தாக்காமல் லேசாக கேஷுவலாக எடுத்துகிட்டு போனீங்கன்னா துணைக்கூட அமைதியான நாளாக கொண்டு போக முடியும். பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வரவும் செலவும் ரெண்டும் கலந்த மாதிரி தான் இருக்குது. வரவை விட செலவு அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது. பார்த்து கவனமாக பணத்தை கையாள வேண்டியது அவசியமாக இருக்குது. செலவுகளை கட்டுப்படுத்த முயற்சி செய்ய வேண்டியது அவசியமாக இருக்குது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு கொஞ்சம் பதட்டமோ குழப்பமோ இருக்கிறதுனால உடல் வலி, முதுகு வலி ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. யோகா இல்லைன்னா தியானம் செய்கிறது நல்லது. மனசுக்கு கொஞ்சம் அமைதியாக வச்சுக்கிறது நல்லது. ஆக மொத்தம் விருச்சிக ராசிக்கு கலவையான ஒரு நாளாக தான் இருக்குது. நல்லதும் கெட்டதும் கலந்து இருக்கிற மாதிரி இருக்குது. சூழ்நிலைக்கேற்ப நாளை கொண்டு போக முயற்சி செய்கிறது நல்ல பலனை தரும். அடுத்த ராசி பார்த்திங்கன்னா தனுசு ராசி. இன்றைக்கி வியாபாரத்தில் கூட்டாளிகளோட ஒற்றுமை குறையிற மாதிரி இருக்குது. பேசி பிரச்சனையை தீர்த்துக்கிறது நல்லது. எந்த ஒரு உதவி எதிர்பார்த்த உதவி ஏமாற்றத்தை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்குது. உடல் ஆரோக்கியத்தில் இருந்த பாதிப்புகள் விலகக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். இன்றைக்கி நாளை பொறுத்தளவுக்கு சிந்தித்து செயல்பட வேண்டிய ஒரு நாளாக இருக்குது. குடும்பத்தோட ஆதரவு நல்லாவே இருக்குது. அதுதான் உங்களுக்கு இன்றைக்கி சாதகமான பெரிய பலனாக இருக்கும். சில அசௌகரியங்களை சந்திக்கிற மாதிரி இருக்குது. அதே மாதிரி உங்கள்கிட்ட இன்றைக்கி பொறுமையும் பாசிட்டிவான எண்ணங்களும் தேவைப்படுது. அப்போது உங்களுக்கு சாதகமான பலன்கள் ஈஸியாக தேடி வர வாய்ப்பு இருக்குது. எந்த ஒரு விஷயம் காரியம் செய்யும் போத
ஒரு முறைக்கு 2 முறை சிந்தித்து செயல்பட வேண்டியது இன்றைக்கி அவசியமாக இருக்குது. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி பணி சுமை கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. இன்றைக்கி திறமையாக செயல்பட வேண்டியது அவசியம். உங்களோட திறமைகளை வெளிக்காட்ட வேண்டிய ஒரு நாளாக இருக்குது. அட்டவணை போட்டு திட்டமிட்டு உங்களோட வேலைகளை கவனமாக செஞ்சிங்கன்னா எந்த ஒரு பாதிப்பும் இருக்காது. கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா சின்னதாக பழைய குடும்ப பிரச்சனைகள் காரணமாக கணவன் மனைவிக்குள்ளே சச்சரவுகள் ஏற்படுற மாதிரி இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு உங்களோட அணுகுமுறை அனுசரித்து போகிற விதமும் விட்டு கொடுத்து போகிற விதமும் மூலயமா அதை சரி செய்ய முடியும். பிரச்சனை பெருசாகாமல் பார்த்துக்கிறது நல்லது. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவு இருக்குது, ஆனால் கூடுதல் செலவுகள் இருக்கிற மாதிரி இருக்குது. கடன்கள் வாங்குகிற மாதிரி இருக்குது. கவனமாக பணத்தை கையாள வேண்டியது அவசியம். செலவுகளை இன்றைக்கி கட்டுப்படுத்த வேண்டியது அவசியமாக இருக்குது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு தலைவலி இல்லைன்னா உடல் வலி ஏற்படுற மாதிரி இருக்குது. ஓய்வு எடுக்கிறதோ இல்லைன்னா நல்லபடியாக தூங்குறது உங்களுக்கு ஆரோக்கியத்தை நல்லபடியாக வைத்திருக்கும். ஆக மொத்தம் தனுசு ராசிக்கு கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நாளாக தான் இருக்குது. நாளை இருக்கிற இடத்துக்கு ஏற்ப அமைதியாக சிந்தித்து செயல்படுறது நல்லது. அடுத்த ராசி பார்த்திங்கன்னா மகர ராசிக்கு இன்றைக்கி வரவுக்கு மீறிய செலவுகள் இருக்கிற மாதிரி இருக்குது. அதே மாதிரி பசங்களோட ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்துறது நல்லது. உறவினர்கள் மூலயமா வீண் மனஸ்தாபங்கள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. பேசும்போது பார்த்து பேசுகிறது நல்லது. இன்றைக்கி பார்த்திங்கன்னா கூட இருக்கிறவங்க வேலை செய்கிற இடத்துல விட்டு கொடுத்து போனீங்கன்னா உங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனைகள் ஏற்படாமல் பார்த்துக்க முடியும். கூட பிறந்தவங்க ஓரளவுக்கு ஆதரவாக இருப்பாங்க. அது உங்களுக்கு கொஞ்சம் சாதகமாக இருக்கிற மாதிரி இருக்குது. இன்றைக்கி நீங்கள் செய்கிற செயல்களில் கொஞ்சம் கவனமும் நிதானமும் பொறுமையும் அவசியம். கொஞ்சம் பதட்டம் இன்றைக்கி உங்கள்கிட்ட அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலையில் கொஞ்சம் பணி சுமை அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது. கூட வேலை செய்கிறவங்களோட ஒத்துழைப்பு இருக்காது. அதனால் பதட்டப்படாமல் உங்களோட வேலைகளை நீங்களே செய்கிறது நல்லது. இல்லை அவங்கள அனுசரித்து போய் அவங்கள தட்டி கொடுத்து வேலை வாங்கிறது நல்லது. கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா குடும்பத்தில் சின்ன சின்ன உரசல்கள் இருக்கிற மாதிரி தான் இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு நாளை அமைதியாக கொண்டு போகிறதுக்கு முயற்சி செய்கிறது நல்லது. சாதகமாக இன்றைக்கி நாளை கொண்டு போனோன்னா கூட வெளியில் போகிறதுக்கு முயற்சி செய்கிறது நல்லது. அப்போ 2 பேருக்குள்ளேயும் மனசு விட்டு பேசி பிரச்சனைகளை தீர்க்க வாய்ப்பு இருக்குது. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவுகளும் இருக்குது, ஆனால் கூடுதலான செலவினங்கள் இருக்குது. விரயமோ இல்லைன்னா பண இழப்போ ஏற்பட வாய்ப்பு இருக்குது. இன்றைக்கி பணத்தை கவனமாக கையாள வேண்டியது அவசியமாக இருக்குது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு சின்னதாக பதட்டம் காரணமாக உடல் வலியும் மனசில் தலைவலியும் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. தியானம் செய்கிறது, கோயிலுக்கு போயிட்டு வர்றது, ஓய்வு எடுக்கிறது இன்றைக்கும் உங்களுக்கு உதவியாக இருக்கும். ஆக மொத்தம் மகர ராசிக்கு கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நாளாக தான் இருக்குது. கவலைகள் இருந்தாலும் மனசை அமைதியாக வச்சுக்கிட்டு பொறுமையாக நாளை கொண்டு போனீங்கன்னா எந்த ஒரு பிரச்சனையும் பெருசாகாமல் போகும். அடுத்த ராசி பார்த்திங்கன்னா கும்பராசி. இன்றைக்கி குடும்பத்தில் உங்களுக்கு ஒற்றுமையாக அமைதியும் நல்லாவே இருக்குது. மகிழ்ச்சியான மனநிலை உங்கள்கிட்ட இருக்கும். உங்களோட குறிக்கோள்கள் எண்ணங்களை முக்கியமான முடிவுகளை எடுக்கிறதுக்கு இந்த நாள் ரொம்ப பலன் தரக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது. இன்றைக்கி நீங்கள் நல்ல ஒரு வளர்ச்சியான பாதையில் போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. திருமணம் பேச்சுவார்த்தைகள் நல்ல முடிவுக்கு வரும். பசங்க பொறுப்போடு நடந்துக்குவாங்க. புதிய முயற்சிகளில் அனுகூலமான பலன்கள் நிறைய கிடைக்கும். பெரிய மனிதர்களோட சந்திப்பு மனசுக்கு மகிழ்ச்சி அளிக்கும். ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா திடீர் பண வரவு ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அதனால் நல்ல ஒரு சந்தோஷமும் சேமிப்பும் உயரக்கூடிய வாய்ப்புகள் சிலருக்கு இருக்குது. இன்றைக்கி நாள் உங்களுக்கு சாதகமான ஒரு நாளாக தான் இருக்குது. பார்த்து கொண்டு போங்க. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு உங்களோட செய்கிற வேலைகளில் நல்ல ஒரு திருப்தி காணக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. மேலதிகாரிகள் கிட்டேருந்து பாராட்டும் பேரும் கிடைக்கும். நல்ல வாய்ப்பு உங்களுக்கு இன்றைக்கி தேடி வர வாய்ப்பு இருக்குது. அதை சரியாக பயன்படுத்திக்கிறது நல்லது. கிடைக்கிற வாய்ப்புகளை மிஸ் பண்ணாமல் பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா அது எதிர்காலத்துக்கு உதவியாக இருக்கும். கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா நல்லுறவு இருக்குது. சந்தோஷமான மனநிலை, நல்ல ஒரு புரிதலும் அனுன்யமும் இன்றைக்கி கூட இருக்குது. ஜாலியாக நாளை என்ஜாய் பண்ணுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு அதிக அளவில் நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணி இனிமையான தருணங்களை என்ஜாய் பண்ணுறது நல்லது. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு நிதி நிலைமை திருப்திகரமாகவே இருக்கும். நீங்கள் பணத்தை அதிக அளவில் சம்பாதிக்க வாய்ப்பு இருக்குது. இன்றைக்கி நாள் அதிர்ஷ்டமான நாளாக தான் இருக்கும். சேமிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பும் இன்றைக்கி அதிகமாக இருக்குது. கரெக்டாக பயன்படுத்திக்கிறது நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு ஆரோக்கியம் நல்ல முறையில் இருக்கும். எந்த ஒரு பாதிப்பும் இருக்காது.
மனசை வந்து அதிகமாக யோசிக்காமல் ஓய்வாக வச்சுருந்தீங்கன்னா சாதகமாக இருக்கும். ஆக மொத்தம் கும்பராசிக்கு ஒரு சந்தோஷமான மனநிலை கொண்ட ஒரு நாளாக தான் இருக்குது. நாளை உங்களுக்கு ஏற்ற மாதிரி என்ஜாய் பண்ணுறது உங்கள் கையில் இருக்குது. அடுத்த ராசி பார்த்திங்கன்னா கடைசி ராசியான மீனராசி. இன்றைக்கி வந்து செலவுகள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது. குறிப்பாக உறவினர்களோட வருகை பார்த்திங்கன்னா சுப செலவுகள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது. பசங்களோட ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. செலவுகளை குறைச்சிங்கன்னா பணப்பிரச்சனை தீர்க்கிற மாதிரி இருக்கும். இல்லைன்னா பற்றாக்குறை ஏற்படாமல் பார்த்துக்கிறது நல்லது. எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கிறதுல தாமதம் அதிகமாகிற மாதிரி இருக்குது. இன்றைக்கி வெளிவட்டார நட்புகளால் அனுகூலமான பலன் கிடைக்கும். கடன்கள் குறையக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. இன்றைக்கி நாளை பொறுத்தளவுக்கு நல்லதும் கெட்டதும் கலந்தே இருக்கிற மாதிரி இருக்குது. நாளை பொறுத்தளவுக்கு எந்த ஒரு விஷயத்துக்கும் உணர்ச்சி வசப்படாமல் இருக்க வேண்டியது அவசியம். நண்பர்கள் கூட கொஞ்சம் விரோதிகளாக பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. பார்த்து பேசுகிறது நல்லது. வேலை தொழில் பொறுத்தளவுக்கு இன்றைக்கி கடமை அதிகமாக இருக்குது, பொறுப்பு அதிகமாக இருக்கிறனால ஓய்வு இல்லாமல் வேலைகளை செய்கிற மாதிரி இருக்குது. நல்ல யுக்தியை பயன்படுத்தி திட்டமிட்டு உங்களோட வேலைகளை கவனமாக தவறுகள் எதுவும் நடக்காமல் செய்கிறது நல்லது. கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்றைக்கி ஒரு இன்செக்யூர்ட் ஃபீல் இருக்கிற மாதிரி இருக்குது. அதை துணைக்கிட்ட காட்டுற மாதிரி இருக்குது. பயம் கலந்த உணர்வை வெளிப்படுத்துகிற மாதிரி இருக்குது. அது உறவில் பிரச்சனை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கும். கருத்து வேறுபாடு ஏற்படாமல் இருக்கிறதுக்கு இன்றைக்கி உட்கார்ந்து பேசி பல பிரச்சனைகளை தீர்க்கிறது நல்லது. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வரவும் செலவும் கலந்து தான் இருக்குது. மிச்சப்படுத்தி சேமிக்க வேண்டியது அவசியமாக இருக்குது. அதனால் செலவுகளை கண்காணிக்க வேண்டியது அவசியமாக இருக்குது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு கால்வலி உடல் வலி ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அது உங்களுக்கு கவலை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கும். ஓய்வெடுத்தால் போதும். கோயிலுக்கு போயிட்டு வர்றது நல்லது. ஆக மொத்தம் மீனராசிக்கு இன்றைக்கி கலவையான ஒரு நாளாக தான் இருக்குது. பார்த்து நாளை சிந்தித்து செயல்படுறது நல்லது. அனைவருக்கும் நன்றி, வணக்கம். இந்த சேனல் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. குறிப்பாக நோட்டிஃபிகேஷன்ஸ் வரா மாதிரி, அப்போ தான் வீடியோஸ் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். பல வீடியோஸும் ஷார்ட்ஸும் போட்டுட்ருக்கேன். அதை பாருங்கள், பார்த்து பலன் அடையிறது நல்லது. உங்களோட இந்த ஒத்துழைப்புக்கு ரொம்பவும் நன்றி. சேனலை பொறுத்தளவுக்கு நல்லாவே போய்கிட்டுருக்கு. நல்ல வியூவர்ஸ் இருக்காங்க. புதுசாக ஏதாவது செய்யணும்னு யோசிக்கும் போது என்ன செய்யலான்னு அதை உங்களோட கருத்தில் கமெண்ட்டில் பதிவு செய்கிறது நல்லது. நன்றி, வணக்கம்.